Praise the Lord. கர்த்தர் நல்லவர், அவர் ஒரு பொழுதும் தவறு செய்ய மாட்டார். என் அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே கர்த்தர் உங்களோடு கூட இருக்க போகிறார். ஒருவேளை நான் தனிமையில இருக்கிறேன், எனக்காக யாரும் இல்லை, எனக்காக பரிந்து பேச யாரும் இல்லை, என் கஷ்டத்தை சொல்றது கூட யாரும் இல்லையா, நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி தனியா இருக்கிறீங்களா? பெரிய வீட்டுல நான் மாத்திரம் இருக்கிறேன், எனக்காக யாரும் இல்லையே அப்படின்னு கவலைப்படுறீங்களா? சில நேரத்தை தனிமையின் பயம் உங்களை வேதனைப்படுத்துதா? தூங்க முடியாம கவலைப்படுறீங்களா? பயப்படாதீங்க. உங்களுக்கு ஒரு நற்செய்தி சொல்றேன், ஒரு குட் நியூஸ் சொல்றேன். யூ ஆர் நாட் அலோன். என் அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் தனிமையாய் இல்லை. ஏனென்றால் மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாமா? நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரிந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களோட கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். பாருங்க, சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். அதுவும் எப்படியா? உலகத்தின் முடிவு பரியந்தம், கடைசி வரைக்கும், சகல நாட்களும். 365 நாள் மாத்திரம் இல்ல, நீங்க உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும் உங்களோடு கூட இருப்பேன் ஆண்டவர் சொல்றாரு. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, பில்லி கிரஹாம் என்கிற ஒரு வல்லமுள்ள ஊழியக்காரர், அவர் ஒரு விசையாய் அவர் பிரசங்கத்துல அவர் பிரசங்கிக்கும் பொழுது அவர் சொன்னார், நான் குடிக்காரனாய் இருந்தேன், தினமும் குடித்து கொண்டே இருப்பேன், 24 மணி நேரம் நான் குடிச்சுட்டே இருப்பேன். எப்போ இயேசு என் வாழ்க்கையில் வந்தாரோ, நான் எப்பொழுது இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டேனோ, அந்த நாள்ல இருந்து இந்நாள் வரைக்கும் நான் குடியை தொட்டதில்லை, அந்த பாட்டில தொட்டதே இல்லை என்று சொல்லி பிரசங்கித்தாராம். பிரசங்கித்துட்டு இறங்கி வருகிறார். அப்பொழுது அங்க இருக்கிற ஒரு நபர், அவர் கொஞ்சம் போதையில இருக்கிறார் போல இருக்கு. அவர் அவர்கிட்ட கேட்டாராம், சார், யூ டோல்ட் மீ யூ லெஃப்ட் தி ட்ரிங்கிங், நீங்க குடியை விட்டுட்டீங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்க, ஆனா நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை கேட்கிறேன். சொல்லுங்க பிரதர், என்ன அப்படின்னாராம். யூ ஸ்டார்ட் a day with a failure and end a day with a failure. ஒரு நாளை துவக்குறீங்க, அது முடிவுல ஒரு தோல்வியில ஆரம்பிக்கிறீங்க, முடிக்கும் பொழுதும் தோல்வி, ஃபுல்லா பிரச்சனை. அந்த நாட்கள்ல you come home, there is no one at home, your wife, your children, no one at home. யாருமே உங்க குடும்பத்துல யாருமே இல்ல, வீட்டுல யாருமே தனியா இருக்கிறீங்க. உங்களுக்கு முன்னாடி ஒரு பாட்டில் இருக்கு. don't you drink? நீ குடிக்க மாட்டியா அப்படின்னு கேக்குறாங்க. அவர் பார்த்து அவர் சிரிச்சாரு. உடனே அவர் சொன்னார், யாருங்க இல்லைங்க, உங்க அந்த வீட்டை சுத்தி யாருமே இல்லை, உங்க வீட்டுல ஒருத்தர் இல்ல, வேலைக்காரன் யாருமே தனியா இருக்கிறீங்க, பாட்டில் மாத்திரம் இருக்குது, உங்க துக்கம் வேதனை அப்படியே இருக்கு, தனிமையா இருக்கிறீங்க, நீங்க ஒரு பாட்டில் எடுத்து ஊத்தி குடிக்க மாட்டீங்க, டோன்ட் யூ ஹேவ் a peg, ஒரு சின்ன ஒரு பெக் குடிக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. மறுபடியும் அவர் சிரிச்சு சொன்னாரு, never I have been alone. Since I accepted Christ, I have never been alone. நான் இயேசுவை எப்போ ஏற்றுக்கொண்டனோ அந்த நாள்ல இருந்து நான் தனிமையா இருந்ததில்லை, அவர் எப்பொழுதும் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. என்ன ஒரு நல்ல ஸ்டேட்மெண்ட் பாருங்களேன். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, அதுதான் நானும் உங்களுக்கு சொல்றேன். எப்போ இயேசப்பாவை நீங்க ஏற்றுக்கொண்டீங்களோ, எப்போ இயேசு நீங்க சொந்த இரட்சகரை ஏற்றுக்கொண்டீங்களோ, அப்போவே அவர் உங்கள் அருகாமையில் இருக்கிறார். அவர் தான் சொல்றார், நாங்கள் இம்மானுவேலா இருக்கிறேன், நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லைன்னு சொல்றாரு. எப்பொழுதும் கூட இருப்பேன் என்று சொல்லுகிற தேவன் உங்க வாழ்க்கையிலே இனி அவர் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்க சொல்லுங்க, நான் தனிமையில் இல்லை, இயேசு என்னோடு கூட இருக்கிறார். நீங்க பேசுங்க அவர் இடத்துல, அவர் மறுபடியும் பேசுவார். ஆமா, நீங்க பேசுங்களேன், அவர்கிட்ட சொல்லுங்களேன், நிச்சயம் என்ன பண்ணுவார், அவரு பேசுவார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே பேசுகிற தேவன் இயேசு உங்களை தனிமையாய் விடுவதில்லை, அவர் பேசிக்கொண்டு இருப்பார். நீங்கள் தனிமையாய் இல்லை, இறுதி வரை உங்களோடு கூட இருப்பார். என் அன்பான தேவ பிள்ளைகளை ஜெபிக்கலாமா? பரலோக தகப்பனே, அன்பு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீர் கூடவே இருந்து வழி நடத்த போறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வாதமான பாதையில புல்லுள்ள இடங்களை நீர் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் என்னை கொண்டு போய் விட போறதுக்காய் நன்றி செலுத்துகிறேன். ஆசீர்வதிக்கிறேன், பெரிய காரியம் செய்யும் இயேசுவின் நாமத்தில். ஆமென், ஆமென். உங்க வாழ்க்கையில தோல்வி இல்லை, கர்த்தர் ஜெயித்து வச்சிருக்கிறார்.